the J generation. We are the J generation. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களை மீண்டுமாக சந்திப்பதில், இந்த ஷாஸ்வா டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது நாம் மகிமையின் மன்னா என்ற ஊழியத்தின் சார்பாக வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் 6:30க்கு இந்த செய்தி ஜாஸ்வா டிவியில் ஒளிபரப்பாகுது. எத்தனை பேர் பார்த்து பயன்பெற்றிருக்கீங்கன்ட்டு தெரியல. நான் பார்க்காதவங்களும் இனிமேல் என்ன செய்யுங்க, இந்த தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ மகிமையின் மன்னா ஊழியத்தை எனக்கு இந்த ஜாஸ்வா டிவி மூலமாக ஒரு அடித்தளமாக ஏற்படுத்தி தந்த தேவாதி தேவனுக்கும் இந்த ஜாஸ்வா டிவி நிறுவனத்தாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த இதில் தலைப்பு மகிமையின் மன்னா என்ற ஊழியத்தில் நாம் இப்போ என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வார்த்தை இல்லா புத்தகம். அது என்ன வார்த்தை இல்லா புத்தகம்? வார்த்தையே கிடையாது. அப்படின்னா பைபிளில் ஃபுல்லாக ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குது, நம்மளுக்கு வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்குது. ஆனால் இந்த வார்த்தை இல்லா புத்தகம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வார்த்தை இல்லா புத்தகம் உங்களுக்கு எங்கே கொண்டு செல்ல போகுது, உங்களை எப்படி வழி நடத்த போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? சரி, அதுக்கு முன்னாடி தலைகளை தாழ்த்தி சிறிது ஜெபம் செய்து கொள்வோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, சோத்திரம் அப்பா, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வார்த்தையெல்லாம் புத்தகத்தின் மூலமாக எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. யாரோடு பேசி ஆண்டவரே நீர் உமது பிள்ளைகளாக அவர்களை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளப் போகின்றீர்களோ அதற்காக நன்றி தகப்பனே. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். இப்போ பாருங்கள், இதுதான் புத்தகம். இதில் வார்த்தையே கிடையாது, ஃபுல்லாக கலர் தான் இருக்குது. உங்களுக்கு இது ஃபுல்லாகவே என்னது இருக்குது, கலர்ஸ் மட்டும்தான். இந்த கலர்ஸ் உங்கள் கூட என்ன பேச போகுது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இப்போது சொல்ல போகிறேன். நீங்கள் இதை கவனமாக கவனிச்சிங்கன்னா இந்த வார்த்தையெல்லாம் புத்தகம் உங்களோட பேசும். எப்படி பேசுதுன்னு பார்ப்போமா? இதில் என்னது, சின்ன பிள்ளைங்களுக்கும் இருக்குது இதில். அதுக்கப்புறம் யார், வாலிப பிள்ளைங்களுக்கு. அதுக்கப்புறம் யாருக்கு, பெரியவங்களுக்கு, முதிர் வயதில் உள்ளவங்களுக்கு, எல்லாரோடையும் இந்த புத்தகம் என்ன செய்ய போகுது, பேச போகுது. நான் குறிப்பிட்டு யாரையும் பெரியவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லலை. சிறு குழந்தையிலேருந்து பெரிய முதியவர்கள் வரைக்கும் என்ன செய்யுது, இந்த புத்தகம் உங்களோட இப்போ பேச போகுது. என்ன பேச போகுதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு என்னது, இந்த சத்தியத்தை பற்றி. அதாவது பைபிள் என்னது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு என்னது, சத்தியத்தை மாத்திரம்தான் அந்த பைபிள் சொல்லுது. அதே சத்தியத்தை தான் இந்த வார்த்தை எல்லா புத்தகம் உங்களுக்கு தெரியப்படுத்துது. எதை தெரியப்படுத்துதுன்னு பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு என்னது இருக்குது, எல்லோ கலர். இதை பார்த்தோம் அப்படின்னா குட்டி பிள்ளைங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எல்லோ கலர்னால் மாம்பழம் வரும். அப்புறம் பெரியவங்களுக்கு, வாலிப பிள்ளைங்களுக்கு பூக்களோட நிறங்கள் வரும், அந்த மாதிரி. ஆனால் இது மஞ்சள் கலர். என்னது, எல்லோ கலர். நம்மளுக்கு என்ன செய்யுதான், இது ஜிகி ஜிகின்னு அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு. இது எப்படி இருக்குது அப்படின்னா மோட்ச வீட்டை பற்றி சொல்லுகிறது. பரலோகம், அப்புறம் சொர்க்கம். இது கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது. யாருக்கெல்லாம் கிறிஸ்துவை அறியாத, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைங்களுக்கும் இது தான். சரியா? இதை பற்றி சொல்ல போகிறோம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு உங்களுக்கு ஆவலாக இருக்கா? சொல்லுவோமா? சரி, பாருங்கள். இதில் என்னது, எல்லோ கலர் மோட்ச வீடு. இந்த மோட்ச வீடு பரலோகம். இப்போ பரலோகம் இது, அதுக்கப்புறம் சொர்க்கம் அப்படிங்கிறதுக்கு நம்ம உடனே போயிடலாமா? போக முடியாது. எப்படி போக முடியாது? கிறிஸ்தவர்களும் சரி, கிறிஸ்துவை அறியாதவர்களும் சரி என்ன செய்யணும், அவருடைய ஆளுகைக்குள்ளாக, அவருக்குள்ள ரட்சிப்புள்ளாக இருந்தால் மாத்திரம்தான் நம்ம என்ன செய்ய முடியும், கிறிஸ்தவ பிள்ளைகள் நம்ம என்ன செய்ய முடியும், மோட்ச வீட்டுக்கு செல்ல முடியும். அது எதனால் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த எல்லோ கலர் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, எரேமியா 31:3 என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். எரேமியா 31:3 நான் வாசிக்கிறேன். பின்பாகம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். இது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த அநாதி சிநேகத்தால் உன்னை என்ன செய்கிறேன், சேர்த்து கொள்கிறேன், காருண்யத்தால் உன்னை
இழுத்து கொள்கிறேன் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அப்போ அநாதி சிநேகம் அப்படின்னா என்னது? நீண்ட 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 காலமாக உள்ள அந்த அநாதி சிநேகத்தால் தான் நம்மளை என்ன செய்கிறாங்க? ஏசப்பா நம்மளை அவருடைய அரண்யத்தில் இழுத்து கொள்கிறாங்க. சரியா? இந்த மோட்ச வீடுக்கு நம்ம போகணும் அப்படின்னா எது வழியாக போக முடியும்? சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஊர்லேருந்து ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கோ, ஒரு மாநிலத்துலேருந்து இன்னொரு மாநிலத்திற்கோ போனால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று பஸ்ஸு போக்குவரத்துக்கு என்ன செய்வோம்? பயணம் பண்ணோம் அப்படின்னா என்ன செய்வோம்? பஸ்ஸு, காரு, அதுக்கப்புறம் என்னது இங்கே பக்கத்தில் அப்படின்னா ஆட்டோ, அதுக்கப்புறம் என்னது சைக்கிள், பைக், இந்த மாதிரி நிறைய போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ்லாம் நம்ம போவோம். ஆனால் இது வெளிநாட்டுக்கு போகணுன்னா என்ன செய்வோம்? விமானத்தின் மூலமாக நம்ம போவோம். ஆனால் இங்கே பரலோகம், சொர்க்கம் அப்படிங்கிறதுக்கு எப்படி போக முடியும்? நம்ம இப்போ உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன செய்வோம்? நம்முடைய இப்போ உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லா வேலைகளும் செய்வோம், நல்ல என்ன செய்வோம்? வாழ்க்கை வாழ்வோம். ஆனால் நம்மளுடைய உயிர் நம்மளை விட்டு பிரிந்த பின்பு என்ன செய்யணும்? நேர சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போகணும். ஆனால் அந்த நேரம் போகும்போது நம்மளுக்கு அதற்குரிய வாய்ப்பு எப்படி இருக்கும்? அதை நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும்? எப்படி நம்மளை ஏசப்பா அழைத்து செல்வாங்க? எப்படி நாம் அந்த கெட்ட வழிகளிலிருந்து மாற வேண்டும் அப்படிங்கிறது, இந்த இடத்திற்கு போக வேண்டும்னா எப்படி மாற வேண்டும்? இப்போ பாருங்கள், இப்போ அடுத்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னது? அழுக்கு கலர், அதாவது ப்ரௌன் கலர், அழுக்கு கலர், பிளாக் கலர். உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிளாக், சரியா? பிளாக் கலர். இப்போ பிளாக் தான், பிளாக்காக இருக்குது, கருப்பு கலர் அப்படின்னா அது அழுக்குன்னு அர்த்தம். இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க பிள்ளைங்க, இல்லை நம்ம பெரிய ஆட்கள் சர்ச்சுக்கு போகும்போதோ, இல்லை வேறு எங்கேயாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு எங்கேயாவது போகும்போது நல்லா அழகாக ஒயிட் ட்ரெஸ்ஸில் ட்ரெஸ் போட்டுட்டு போனோம் அப்படின்னா அந்த சட்டையிலையோ இல்லை அந்த ட்ரெஸ்ஸுலேயோ நம்மளுக்கு ஒரு சின்ன கரை பட்டுட்டு அப்படின்னா அது என்ன ஆகும்? அந்த சட்டை போடுறதுக்கு நல்லா இருக்காது, அது ஒரு அழுக்கு இருக்கும். அப்போது நாமளும் என்ன செய்யணும்? அந்த அழுக்கான பாவத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சரீரமாகிய இதயம் என்ன செய்யும்? அப்படியே பாதிக்கப்படும், நம்முடைய மனநிலை பாதிக்கப்படும். அந்த பாவத்தை திரும்ப 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 நம்மளுக்கு செய்யணும்னு இருக்கும். அந்த பாவத்திலேருந்து நம்ம எப்படி விடுபடணும் அப்படிங்கிறது தான் என்ன செய்கிறாங்க? இந்த வார்த்தையில்லா புத்தகத்தின் மூலமாக நம்மளுக்கு என்னது பேசுகிறாங்க, வசனத்தின் மூலமாக. இப்போ பாருங்கள், இந்த பிளாக் கலர் என்னது? பாவம். அந்த பாவத்தை நாம் செய்தால் என்ன கிடைக்குமா பாருங்கள். ரோமர் 6:23 சொல்கிறாங்க. ரோமர் 6:23 நான் வாசிக்கிறேன். ரோமர் எழுதின சுவிசேஷம் 6:23 அதில் பார்த்தீங்க அப்படின்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அது என்னப்பா? எல்லாத்துக்கும் சம்பளம் உண்டு, வேலை செய்தால் சம்பளம் உண்டு, கூலி உண்டு. ஆனால் பாவத்துக்கு சம்பளம் மரணமா? அது என்ன? அப்போ பாவம் பண்ணினா என்ன ஆகும்? மரணம் தான் நம்மளுக்கு சம்பவிக்கும். அப்போ பாவம் பண்ணாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்போ அந்த பாவத்தை நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத. இப்போ ஆண்டவருக்கு பிடிக்காதது ஒன்றுனா என்னது? நாம் பாவம் பண்ணுறது தான். அந்த பாவம் என்ன செய்யும் அப்படின்னா நித்திய மரணத்துக்குள்ளே நம்மளை கொண்டுட்டு போயிடும். மரணங்கிறது எது? நரகத்துக்குள்ளே, நித்தியமாக நரகம். இப்போ எப்படி நித்தியமாக பரலோகம், சொர்க்கம்னு சொல்கிறோமோ அதே மாதிரியே அந்த நரகத்துக்குள்ளே நம்ம கொண்டுட்டு போயிடும். அப்போ அந்த நரகத்துக்குள்ளே நம்ம போகாமல், அந்த பாவத்துக்குள்ளேயும் போகாமல் பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்றால் அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அப்போது ஏசப்பாவுக்கு பிடித்த பிள்ளையாக நாம் என்ன செய்யணும்? ஜீவிக்கணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் நாம் பாவம் பண்ணாமல் இருக்கணும். பாவம் பண்ணாமல் இருக்க முடியுமா? இப்போ உள்ள லோகத்தில் தினமும் என்ன செய்கிறோம்? ஃபோன் மூலமாக நம்ம இதுக்கு முன்னாடியாவது வீட்டை விட்டு வெளியில் கடந்து போனால் மாத்திரம்தான் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும்? பாவம் பண்ண முடியும். இப்போ எங்கே வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு பாவம் பண்ணுறதுக்கு நிறைய சூழ்நிலைகள் எதன் மூலமாக? செல்ஃபோன் மூலமாக வருது, டிவி மூலமாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ரீல்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அது நிறைய, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் மூலமாக இப்படியா நிறைய என்ன செய்யுது? மீடியாக்கள் சிலர்தில் என்ன செய்யுது? பாவத்தை நம்மளுக்குள்ளாக என்ன செய்யுது? தெரிஞ்சோ தெரியாமலோ நாமளும் அந்த பாவத்துக்குள்ளே புகுந்து என்ன செய்கிறோம்? பாவத்துக்குள் விழுந்து விடுகிறோம். அப்போ அந்த பாவத்தை பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு ஏசப்பா என்ன கொடுப்பாங்கன்னு பார்ப்போமா? அந்த பாவத்துக்குள்ளே விழாமல் இருந்து என்ன செய்யணுமா? பாவத்துக்குள்ளே விழாமல் இருந்தோம் அப்படின்னா என்னது? நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுப்பாங்க. கிஃப்ட்டு எப்படி இருக்கும்? ஒயிட் கலர். அந்த பாவத்துக்குள்ளே விழுறதுக்கு விழாமல் இருக்கணும். ஆனால் நாம் பாவம் பண்ணினதுனால யார் தப்பிதத்தை ஏற்றுக்கொண்டா? நம்மளுடைய பாவத்துக்கு யார்? நம்மளுக்காக ரத்தம் சிந்தினது யார்? நானா? இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க அப்பா அம்மாவா? இல்லை உங்களோட சகோதர சகோதரியா? இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா? உங்களுக்காக அடிக்கப்பட்டாங்களா? இல்லை. யார் பண்ணால்? ஏசப்பா நம்மளுக்காக என்ன செய்தாங்க? தன்னுடைய மகனோ மகளோ என்ன செய்தாங்க? பாவத்தில் விழுந்துட்டாங்க. அவங்க மன்னிக்கப்படணும், ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக என்ன செய்தாங்க? ஏசப்பா என்ன செய்தாங்க? இந்த சிலுவையில் அறையப்பட்டாங்க. அதுதான் பாருங்கள் என்ன கலர்? இரத்த கலர், ரெட் கலர்,
இந்த ரத்தம் அப்படிங்கிறது என்னது? நம்மளுடைய ரத்தம் இந்த பாவத்தை நீக்குமா? இல்லவே இல்லை. யார்? ஏசப்பாவுடைய ரத்தம் மாத்திரம்தான் என்ன செய்யும்? இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவத்தையும் என்ன செய்யும்? ரட்சிக்கும். அதுக்காக தான் அவர் என்ன செய்தார்? சிலுவையிலே உயிரை விட்டார். அப்போ அதுக்கப்புறம் சிலுவையில் உயிரை விட்டதுக்கப்புறம் அப்படியே இது பண்ணிட்டாங்களா? இறந்து போனது தானா? அப்படியெல்லாம் இல்லை. என்ன செய்தாங்க? 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாங்க. இன்னும் என்ன செய்துட்டு இருக்காங்க? இந்த உலகத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாம் என்ன செய்யணும்? ஏசப்பா ஆவியாக இருக்காங்க அப்படின்னா அவருடைய பாதத்தில் நம்மளுடைய தப்பிதங்களெல்லாம் அறிக்கையிட்டு நம்ம என்ன செய்யணும்? பாவத்தை மேற்கொள்வதற்கு பைபிள் படிக்கணும், நல்ல குணங்கள் இருக்கணும், நல்ல என்ன செய்யணும்? நல்ல நண்பர்களோட பேசணும், நல்ல ஒரு புத்தகங்களை வாசிக்கிறது, இந்த மாதிரி போகணும். அதுக்காக நம்மளுக்கு என்ன செய்யும்? பாவத்தை மேற்கொள்வதற்கு நம்மளுக்கு அது உதவி செய்யும். அதை விட்டு நம்ம என்ன செய்யணும்? இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன், என்னை என்ன செய்ய முடியாது, பாவத்திலேருந்து மாற்றவே முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா என்ன செய்ய முடியாது? நாமளே முயற்சி எடுக்கலை அப்படின்னா என்னாகும்? அது பாவத்திலேருந்து நம்ம என்ன செய்ய முடியாது? மீட்டெடுக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெட் கலர் என்ன செய்யுது? குற்றமில்லாத ரத்தம். நம்மளாம் எவ்வளவோ பாவம் பண்ணியிருக்கோம். ஆனால் ஏசப்பா ஏதாவது பாவம் பண்ணாங்களா? நம்மளுக்காக மரித்தாங்கல்ல, ஏதாவது அவங்க மேலே தப்பு சொல்ல முடியுமா? அவர் பரிசுத்தர். ஆனால் நம்ம நம்ம பண்ணின நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணுறோம்? கையால் பண்ணுறோம். சின்ன பிள்ளைங்கள்லாம், குட்டி பிள்ளைங்கள் என்ன செய்கிறீங்க? மற்றவங்களை கிள்ளி விடுறீங்க, அடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறோம்? எல்லா சேட்டையும் பண்ணுறோம் கையால். காலால் என்ன பண்ணுறோம்? கால் நடக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன செய்தாங்க? ஆண்டவர் படைத்தாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த காலை வச்சு குட்டி பிள்ளைங்க என்ன செய்கிறோம்? பக்கத்தில் உள்ளதெல்லாம் என்ன செய்கிறோம்? மிதித்து போடுறோம்ல, அப்படியெல்லாம் பண்ணுறோம் குட்டி பிள்ளைங்க. ஆனால் பெரிய ஆட்கள் என்ன செய்கிறோம்? என்ன செய்கிறது? இப்போ ரொம்ப வயதுள்ளவளுக்கு அதே மாதிரி வாலிப பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறாங்க? ஃபோனை வச்சுக்கிட்டே என்ன செய்கிறது? அதில் இது பண்ணுறது. அது கைகளால் செய்கிற பாவம். தன்னுடைய இருதயத்தில் அது என்னது? குத்தப்படுகிறது. சரியா? அப்போ அந்த பாவங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். அப்போ பெரியவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கைகளால் என்னது? இப்போ உள்ளவங்க தெரிஞ்சோ தெரியாமல சிறு பிள்ளைகள்லேருந்து இப்போ என்ன செய்யுது? உலகமே மாறி போயிட்டு என்ன செய்கிறாங்க? இதுக்கு அடுத்தாலும் கொள்ளை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் யார்? சின்ன குட்டி பிள்ளைங்க பண்ணுறாங்களா? அதுவும் கூட இப்போ வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் பெரியவங்க அப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க? தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பாவங்களை செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணமாகிறா? அதாவது அந்த பாவத்தை மீட்பதற்கு, தப்பு பண்ணுறதுக்கு இல்லை, பாவத்தை நம்மிட்டமிருந்து என்னது? நம்மளை ரட்சிப்புகளாக வழி நடத்துறதுக்கு யார் இது பண்ணுறா? ஏசப்பா. அந்த ஏசப்பாவோட ரத்தம் தான் என்னது? குற்றமில்லாத ரத்தம். அந்த குற்றமில்லாத ரத்தம் தான் நம்மளை என்ன செய்யுது? நம்மளுடைய பாவத்தை தொடச்சி கழுவி எடுத்துருது. அப்போ நாம் அதை என்ன செய்யணும்? இப்போ இந்த பாவத்தை குறித்து என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அதை பற்றி நம்ம வேதனைப்பட்டாலும் என்ன செய்யணும்? மனம் திரும்புவதற்கு முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமல் இருந்துகிட்டே இருந்தோம்னா எதுவுமே நடக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தந்தாங்க. ஆனால் சிலுவையில் அடித்து கொண்டு போய் கல்லறையில் வச்சாங்க. இதே இது எருசலேமில் இஸ்ரேல் நேரத்தில் என்னது? அந்த கல்லறை திறந்தே இருக்கும். யாருடைய கல்லறையாக திறந்து வச்சுருப்பாங்களா? ஆனால் அவர் உயிரோடு ஜீவிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அதுதான் சாட்சி. இன்னும் என்ன செய்யுது? உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அவருடைய கல்லறை தான் சாட்சியாக இருக்குது. அது என்ன செய்யுது? திறக்கப்பட்டால் போல் இப்போவும் அங்கே என்ன செய்யுது? அந்த இடத்துல அமைந்திருக்கிறது அவருடைய கல்லறை. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலர் உங்களுக்கு என்ன சொன்னேன்? நான் கிஃப்ட்டு அப்படின்னு சொன்னேன். ரெட் கலருக்கு அப்புறம் இந்த ஒயிட் கலர் கிஃப்ட்டு அப்படின்னா நம்மளுக்கு இப்போ கிஃப்ட்டு கிடச்சா எப்படி இருக்கும்? இப்போது நம்ம ஏதாவது டீச்சர்ஸ்டையோ இல்லை உங்கள் வீட்டிலையோ நீங்கள் ஒரு பாராட்டு, ஏதாவது ஒரு நல்ல சேலை, நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு ரேங்க் எடுத்துட்டீங்க, இல்லை நல்ல மார்க் எடுத்துட்டீங்க, சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்கள்லாம் என்னது நல்ல ஒரு செயல் செஞ்சு என்ன செய்ய நன்மை செஞ்சு வாங்கிட்டீங்க, ஏதாவது நன்மை பாராட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உதவி பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு கிஃப்ட்டு கிடச்சா அது எவ்வளோ இருக்கும்? பயங்கர சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். அப்படி தானே? ஆனால் அதே மாதிரி தான் ஏசப்பா என்ன செய்கிறாங்க? தன்னுடைய பிள்ளைங்களுக்கு நீ மனம் திரும்பி வந்தால் உனக்கு இந்த கிஃப்ட்டு கொடுக்குறேன். இதில் இந்த ஒயிட் கலரில் என்ன கிஃப்ட் இருக்குது? கிஃப்ட்டுனா கிஃப்ட் இல்லை, இது ஒயிட் கலரில் பரிசுத்தம். பரிசுத்தம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும்ல. பரிசுத்தம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும், தேவனை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் என்ன செய்ய முடியாது? தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த பரிசுத்தத்தை பெற்றவர்களாக இருக்கணும். அந்த பரிசுத்தத்தை பெறுவதற்கு தான் நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பாவுடைய இரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டவர்களாக இருக்கணும். அப்போ அந்த பரிசுத்தம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அனுதினமும் நம்ம என்ன செய்யணும்? வேதம் வாசித்து நம்மளுடைய பாவங்களை மேற்கொண்டு அந்த வேதத்தின் மூலமாக நம்மளுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் கற்பிச்சிருக்காங்களோ அதன் மூலமாக நம்ம என்ன செய்யணும்? நடக்கிறவர்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பரிசுத்தமானது என்ன செய்யும் அப்படின்னா நரகத்துக்கு செல்கின்ற நம்மளை என்ன செய்யும்? பரலோகத்திற்கு சொர்க்கத்திற்கு கூட்டி செல்வதற்கு அதுதான் வழி. சரியா? அப்போ இது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாங்க இந்த வசனத்தின் மூலமாக. என்னால் அன்றி வேறு ஒருவனும் எங்கு செல்ல முடியாதான்?
பரலோகத்திற்கு செல்ல முடியாது, தேவனிடத்தில் செல்ல முடியாது. அப்போ அவர் தான் இதற்கு என்னது வழி. அப்போ நாம் என்ன செய்யணும், அந்த வழியை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாவம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குல்ல, அப்போ பாவத்தை பண்ணக்கூடியது தூண்டுறது என்னது அப்படின்னா 1 யோவான் 1:9 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். 1 யோவான் 1:9 அதை வாசிக்கிறேன், கேளுங்க. 1 யோவான் 1:9 என்ன சொல்லியிருக்காங்க, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. நான் பாவமே செய்யலப்பா, என் மேலே எந்த தப்பும் கிடையாது, நான் ரொம்ப பரிசுத்தர் ஏசப்பா கஷ்ட இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உலகத்தில் பரிசுத்தர் யார் அப்படின்னா ஏசப்பா கர்த்தர், அவர் மட்டும்தான். அதுக்கப்புறம் எல்லாருமே மனுஷராகிய நாம் எல்லாருமே என்ன செய்திருக்கோம், பாவம் பண்ணினவர்கள் தான். அப்போ அந்த பாவம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, நம்மளை நாமே தேற்றி கொள்ளக்கூடாது. நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகிறது கிடையாது, அதனால் நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லை, பாவமே பண்ணலை அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி நாம் சொல்லி கொண்டு இருந்தோமானால் இந்த சத்திய வார்த்தை நமக்குள்ளே என்னது இருக்காது, அது கடந்து போயிடும். அந்த சத்திய வார்த்தை இல்லைன்னா திரும்பவும் நம்ம பாவம் பண்ண தானே பண்ணுவோம். அப்போ நம்ம இந்த சத்திய வார்த்தை நம்மளுடைய மனதில் இருக்குமானால் நம்ம என்ன செய்யணும், பாவம் பண்ணலைன்னு சொல்லக்கூடாது. நாம் பண்ணின தவறை என்ன செய்யணும், அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். அறிக்கைனா என்னது, அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் பாவம் செய்தோமோ அதெல்லாம் அறிக்கை செய்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பாவம் மன்னிக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் யோவான் 1:12 அதே தான் அதை தான் சொல்லுது. யோவான் 1:12 என்ன சொல்லுது அப்படின்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்னது, அவருடைய நாமத்தினும் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார், அவர் எல்லாருமே என்னது ஏசப்பாவுடைய பிள்ளைகள் தான். அப்போ அந்த ஏசப்பாவுடைய பிள்ளைகள் அப்படி இருந்தோம் அப்படின்னா நாம் இதை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும், வசனத்தை காத்துக்கொள்கிறவர்களாக பாவம் பண்ணாதவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த மன்னிப்பு உண்டு, இந்த சொர்க்கம் நகரம் இந்த நரகத்துக்கு செல்லாமல் என்ன செய்யணும், இந்த சொர்க்கத்துக்கு போவதற்கு நம்மளுக்கு வழிவாசலே அதுதான். அப்போ நாம் என்ன செய்யணும், இதெல்லாம் கடைப்பிடிக்கணும், அப்போ இருக்கணும். அப்போ இதே இதில் இப்போ க்ரீன் கலர் அப்படின்னு ஒரு கலர் இருக்கா, இந்த கலர் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், இந்த க்ரீன் கலர். அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ க்ரீன்னா வெளியில் தாவரம் செடி கொடிகள்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றணும், அப்படி தானே, சூரிய ஒளி தேவை. ஆனால் அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிறார். அப்போ தண்ணி ஊற்றணும்னா அப்போ நம்மளுக்கும் என்னது, இந்த சொர்க்கத்திற்கு இந்த நம்மளுடைய பரலோகத்திற்கு இது போகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், வேதம் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், நம்ம சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். இதை தான் நம்மளுக்கு இந்த வேதம் மாத்திரம் தான் நம்மளுக்கு என்ன செய்யும், பரலோகத்திற்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழிவாசல். அப்போ நாம் அதை தினமும் என்ன நேசிப்பவர்களாக வாசிப்பவர்களாக நாம் அதை என்ன செய்யணும், கடைப்பிடிப்பவர்களாக இருக்கணும், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். சரியா, அப்படி இருந்தால் மாத்திரம்தான் இது படம். இப்போ இந்த வார்த்தையில்லா புத்தகம் உங்களோட இங்கே பாருங்கள், ஒரு வார்த்தை இல்லாமல் உங்களோட எவ்வளோ நேரம் பேசியிருக்கு, அவ்வளவும் சொல்லி முடிச்சாச்சு. சரியா, அப்போ இந்த வார்த்தையில்லா புத்தகத்தில் என்ன செய்யுது, இந்த பளபளப்பான இந்த சொர்க்கத்தை இந்த பரலோகத்திற்கு செல்ல வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் கடைப்பிடித்தால் மாத்திரம்தான் நம்ம என்ன செய்ய முடியும், போக முடியும். சரி, இப்போ பாருங்கள், ஜாஷுவா டிவியில் தினமும் வெள்ளிக்கிழமை தோறும் 6:30 இந்த செய்தியானது உங்களுக்கு ஒளிபரப்பப்படுகிறது. நீங்கள் அதை என்ன செய்து தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஜெப குறிப்பு இருந்தால் கூட திரையில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். சரியா, சரி, நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இந்த செய்தியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அப்பா, இந்த செய்தியின் மூலமாக அப்பா, அந்த வார்த்தை இல்லாத புத்தகத்தின் மூலமாக நீர் பேசினீர் சுவாமி. அப்பா, எல்லாரோடையும் பேசினீங்க. அவர்களுக்கு ஆண்டவரே நீர் மனக்கண்ணை திறந்து கொடுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அப்பா, தேவைகள் எல்லாம் சந்தித்து வழி நடத்துங்க. உம்முடைய அப்பா நித்திய பரலோகத்திற்குள்ளாக ஜீவனுக்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கத்தக்கான கிருபையை கொடுங்க ராஜா. அதற்கு நீர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பா, தேவைகளை சந்திங்க, எங்களோடு இடைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன்.